தமிழ் சினிமாவுக்கு தரமான பல படங்களை தந்த தனது சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பில் பல படங்களை தயாரித்தவர் ஆர்.பி. சௌத்ரி. சினிமா ட்ரெண்ட் மாறியதும் ஒரு கட்டத்தில் படங்கள் தயாரிப்பதை நிறுத்திக் கொண்டார். ஆனால் இடையில் தனது மகன்கள் ரமேஷ், ஜீவா இருவரையும் கதாநாயகர்களாக ஆக்க படங்களை தயாரித்தார். இதில் முதல் தார மூத்த மகனான ரமேஷ்காக 3 படங்களை தயாரித்து பெரும் பணத்தை இழந்தார். அடுத்து சிறிய மகனுக்காக இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் போட்டு எடுத்த படம் ஊத்திக்கொள்ள, அதன் பிறகு ஐயோ ஆளை விடுங்கப்பா என்று சினிமாவிலிருந்து விலகியிருந்தார். அப்படிப்பட்டவரின் கண்களை துடைத்துவிட்டு ஜில்லா படத்தை தயாரிக்கும் வாய்ப்பை கொடுத்தார் விஜயின் அப்பா எஸ்.ஏ.சி. அந்த படத்தின் மூலம் 15 கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்த ஆர்.பி. சௌத்ரி இனி நிம்மதியாக காலத்தை ஓட்டிவிடலாம் என்று நினைக்கும் போது ஜீவா அவரை கலவரப்படுத்தி வருகிறாராம். யான் என்ற தோல்வி படத்தில் நடித்த ஜீவா தற்போது திருநாள் மற்றும் கவலை வேண்டாம் ஆகிய 2 படங்களில் நடித்து வருகிறார். இந்த படங்கள் ஒரு பக்கம் இருக்க, தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் படத்தை இயக்கிய ராம் பிரகாஷ் கூறிய கதையால் ஈர்க்கப்பட்ட ஜீவா அதை சூப்பர் குட் பிலிம்ஸ் பேனரில் தயாரிக்கும்படி அப்பாவை வலியுறுத்தி வருகிறாராம். ஆனால் ஜோசியம் பார்ப்பதில் நம்பிக்கை கொண்டவரான சௌத்ரியோ, மகனே ஆளை விடு, நான் தயாரிப்பாளர் இல்லை, வேண்டுமானால் பினான்ஸ் தருகிறேன் என்று தலை தெறிக்க ஓடுகிறாராம்.